ஹாய் ஆல், வெல்கம் டு த கலை டைரிஸ். நான் உங்க ஆர்ஜே கலை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஹவு டு ஓவர் கம் ஹார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. அந்த சிச்சுவேஷனை நம்ம ஏத்துக்கிட்டு எப்படி அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியே வர்றது, அதுல இருந்து மீண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா, நமக்கு நம்ம எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்குறோம், இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா இல்லை ஒரு பொய்யான நம்பிக்கையை இனி ஒரு பர்சனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் கிளியராக இருக்கும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகணும். அப்படி இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது, இது லாங் டேர்மில் நீடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் இன்னொரு பர்சனுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கறது ரைட் திங் கிடையாது. அந்த மாதிரி யாருமே யாருக்கும் பண்ணவும் கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகணும். பட் அதை தாண்டி ஒரு நல்ல கமிட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கீங்க, ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக பிடிச்சி போய் தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்திருக்கிறீங்க. பட் சம் ரீசன்ஸ்னால அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுது, இல்லை ஒரு பிரேக்கப்குள்ளே போகுது அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக போகணும், அந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நினைக்காத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி பழகிக்கோங்க. அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு பர்சன் வேண்டாம், அது என்ன ஒரு ரீசனாக வேணாலும் இருக்கலாம், அந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் விஷயம். அந்த சிச்சுவேஷன் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கோங்க. உங்களோட மனசளவில் அந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கீங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலுமே உங்களுக்கும் தெரியுது, அவங்க ஏதாவது ஸ்டோரி வச்சா உங்களுக்கும் அது தெரியுது அப்படின்னா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட மெமரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து உங்களால ஈஸியா வெளியே வரவே முடியாது. எகைன் அண்ட் எகைன் அவங்களோட மெமரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி, அவங்க கூட கனெக்டடா இருக்கிற மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க அவங்க கூட கனெக்ட் இருந்தாலுமே அதுல இருந்தாலுமே அவங்களை அன்ஃபாலோ பண்றது, அவங்க நம்பரை டிலீட் பண்றது, அவங்களோட சாட்ஸை டிலீட் பண்றதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பண்றது தான் ரெண்டாவது முக்கியமான ஒண்ணு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது திங்ஸோ இல்லை ஏதாவது கிரீட்டிங்ஸோ எது உங்ககிட்ட இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க, தூக்கி போட்டுருங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வேண்டாம். அந்த எந்த ஒரு திங்குமே உங்ககிட்ட வச்சுக்காதீங்க. அது எல்லாமே நம்மளுக்கு அவங்களே இல்லை அப்படிங்கும்போது அவங்க வாங்கி கொடுத்த திங்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா அவங்க ஞாபகமே வராத மாதிரி வேற இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஸோ அந்த பொருளையோ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் அவங்களோட மெமரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயின் என்னவா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுங்க. அது எல்லாத்தையுமே இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி உங்களோட கவலைகள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் அதை ஃபுல்லாக இது பண்ணி ஃபீல் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் என்னோட பெயினை எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அதை மறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனியுமே நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் தான் ஆகும். பட் நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ் அந்த பெயினை வெளிப்படுத்தி உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்மில் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களோ, அழுதோ இல்லை உங்களோட கோபத்தை காமிச்சு அந்த மாதிரி வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் க்ரோத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை ரீபில்ட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண எத்தனையோ பேர் ஒரு பெரிய அளவிலான ஹார்ட் பிரேக்கு அப்புறம் தான் அவங்களுடைய லைஃபையே திருப்பி வேற மாதிரி அமைச்சாங்க அப்படிங்கிறத முக்கியமாக இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ ஒரு ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது உங்களோட லைஃபே போனது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிச்சு அதை எப்படி ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்க ஆரம்பிங்க. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களை எந்த ஒரு ஹார்ட் பிரேக்குமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அந்த அளவுக்கு நீங்க டவுனா இருக்கும்போது பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஹார்ட் பிரேக் பெரிய அளவுல தெரியவே தெரியாது. ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரொட்டீனை திருப்பியும் வேற மாதிரி செட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் சில நேரங்கள்ல உங்களோட ரொட்டீன் அப்படிங்கிறது உங்களோட முன்னாடி இருந்தவங்களோட பார்ட்னரோட அலைன் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம்.
எகெயின் நீங்க அதே விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது திருப்பியுமே அந்த ஒரு விஷயத்தை தான் அது ஞாபகப்படுத்தும். ஸோ இதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்றது முக்கியமான விஷயம். இப்போ அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஜர்னர்ல மூவிஸ் பார்க்கறதே பிடிக்காது. பட் அவங்களுக்காக நீங்க ஒரு சில நேரங்கள்ல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே நீங்க பிரேக் பண்றது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அவங்களே உங்க லைஃப்ல இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்ட் ஃபைனல் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, யாராவது கிட்ட போய் சப்போர்ட் கேளுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை தனியா ஹேண்டில் பண்ணி ஒரு லோன்லினஸ்குள்ளேயோ இல்ல ஒரு அலோனா நீங்க போகிறதுக்கு வேற யாராவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஒன் இருக்காங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றது தப்பே கிடையாது. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது விஷயம் சொல்லும் போது நிச்சயமா நீங்களுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இல்ல உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு பர்சன் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஹார்ட் பிரேக் கோ த்ரூ பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் சரியா ஒரு சில விஷயங்கள் பண்ணல, அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் பெர்ஃபார்ம் ஆகல, அதனாலதான் இந்த விஷயம் வந்து எண்டுக்கு வந்துருச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறதுக்கு பதிலா, இல்ல என் மேலேயும் தப்பு இருக்கு, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அந்த மியூச்சுவலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கிறது அவசியமான ஒண்ணு. அப்படி இல்லாங்கும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவு அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்க முழுக்க முழுக்க உங்களையே பிளேம் பண்ணிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்றது முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்கை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உடனே வந்து ரொம்ப சீக்கிரமா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க என்டர் ஆகணும், வேற ஒரு லவ் லைஃப்குள்ள நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்றது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க சரியா ஹீல் ஆகாம அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றது எகெயின் வந்து ஒரு ராங் டெசிஷனா தான் இருக்கும். அண்ட் இதெல்லாமே தாண்டி ஒரு சில நேரங்கள்ல அவங்க கூட இவ்வளோ நல்ல மெமரிஸ் இருந்ததே, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சின்ன ஈகோனால இந்த ஒரு விஷயம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னா இது நார்மலா இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்பை நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், ஹாப்பியான மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறத தாண்டி ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனாலதான் அது வந்து எண்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு இதை விட நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ், நல்ல மெமரிஸ் எல்லாம் இருந்தது, பட் அதை தாண்டி லாங் டேர்ம்ல அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது, அதனாலதான் இது எண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கும் போது நிச்சயமா அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை எகெயின் அண்ட் எகெயின் பாதர் பண்ணாது. அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ், நல்ல மெமரிஸ் எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களை நிச்சயமா அது எந்த விதத்திலையும் பாதர் பண்ணாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு த கலை டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.